ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி பூண்டோட தோலை சுலபமாக உரிக்கலான்னு பார்க்க போகிறோம். கார்லிக் தோல் உரிக்கும் போது கை எரியும், ப்ளஸ் பிசு பிசுன்னு ஒட்டும். இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட ஃப்யூச்சர் வீடியோஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க. இது ரெண்டு விதமாக பண்ண முடியும். ஃபார் ஸ்மால் குவான்டிட்டி அண்ட் லார்ஜ் குவான்டிட்டி. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் கம்மியாக தான் எடுத்தேன், பிகாஸ் எனக்கு ரொம்ப தேவைப்படாததுனால. கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் பூண்டோட தோலும் உரிக்கணும்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். பூண்டோட நடுவில் இப்படி கத்தி வச்சு கட் பண்ணாலே போதும், தோல் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். நிறைய பூண்டோட தோல் உரிக்கணும்னா கை எரியும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ½ ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு அதில் போட்டு ஊற வச்சாலே போதும். இது வார்ம் வாட்டரில் போடுங்க, ரொம்ப சூடு வேண்டாம். இப்படி ஈஸியாக கார்லிக் தோலை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு இந்த டிப் என்னோட மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ மீண்டும் இன்னொரு டிப்புடன் சந்திக்கும் வரை பாய் அண்ட் டேக் கேர்.